கெட்ட பழக்கம். கண்ணை மூடிக்கிட்டு பெரியவங்க நமக்கு எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு எண்ணத்தோட நாம் செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். இதை பற்றின ஒரு கதையைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் வேடிக்கையான கதையும் கூட. ஒரு ஊரில் ஒரு வயதான கிழவி இருந்தா. அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். ஆனால் அந்த மகன் சுத்த சோம்பேறியாக இருந்தான். அந்த கிழவி தான் பாவம் தள்ளாடுற வயசில் இட்லி தோசை வியாபாரம் பண்ணி அதில் வர காசை பிள்ளைய காப்பாற்றிட்டு வந்தான். இருந்தாலும் இவனை எத்தனை நாள் அவங்களால காப்பாற்ற முடியும்? அதனால தன்னோட மகனை கூப்பிட்டு ஏதாவது 4 வேத விஷயங்களை கற்றுக்கிட்டு வா, அப்போதான் உன்னால் பொழப்பு நடத்த முடியும் அப்படின்னு சொன்னான். வேதமா? வேத விஷயம்னா என்ன? எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த கிழவியும், நீ 4 வேத விஷயத்தை கற்றுக்கலைன்னா உனக்கு குடும்பம் அமையாது, யாரும் உன்னை நம்பி பெண் கொடுக்க மாட்டாங்க, அப்போது நீ வாழ்க்கையை எப்படி நடத்துவ, உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அம்மா ஏதோ சொல்கிறாங்க, வேத விஷயம்னா என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம போய் முயற்சி தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நினச்ச அந்த மகன் கால்நடையாக நடந்து போக ஆரம்பித்தான். போயிட்டே இருந்தபோது ஒரு பனைமரம் நீண்டு உயர்ந்து வளர்ந்தது. அந்த மரத்தை பார்த்த உடனே அது கீழே இளைப்பாடுறதுக்காக கொஞ்ச நேரம் அமர்ந்துக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த பனைமரம் அவனை பார்த்து பேச ஆரம்பிச்சுது. என்னப்பா, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டுது. நானா 4 வேத விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பனைமரம், நான் ஒரு வேத விஷயம் சொல்கிறேன், கேட்குறியா அப்படின்னு கேட்டுது. ஓ, தாராளமாக சொல்ல, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்ல, அது சொல்லிட்டு நெட்டை பனைமரம் நிற்குமாம் போல போல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இது ஒரு வேத விஷயமா? நெட்டை பனைமரம் நிற்குமாம் போல போல. சரி சரி, ஒரு வேத விஷயம் கற்றுக்கிட்டாச்சு அப்படின்னு திருப்பி நடந்து போயிட்டே இருந்தான். போனால் அங்கே ஒரு பெருச்சாளியை பார்த்தான். பெருச்சாளி அவனை பார்த்து, எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டுது. அவனும், நானா வேத விஷயங்கள் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுது. அவனும், கண்டிப்பாக சொல்லேன் அப்படின்னு சொல்ல, அது சொல்லிட்டு பெருச்சாளி மண்ணை நோண்டுமாம் போல போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதை கேட்டுக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அவனுக்கு தண்ணி தாகம் எடுத்தது. அதனால் ஒரு குளத்துல தண்ணி குடிக்க போனான். அங்கே கோரை புல்கர்லாம் நிறைய வளர்ந்துருந்தது. அதை பார்த்த உடனே அவன், என்னடா அது புல் வளர்ந்துருக்கே அப்படின்னு நினச்சான். அந்த புல் அவனை பார்த்து, எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டது. இவனும், நான் 4 வேத விஷயங்கள் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு வேத விஷயம் சொல்லித்தரேன் அப்படின்னுட்டு உடனே, அப்படியா, சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, கோரை புல்லும் நடுக்குளத்திலே கோரை புல் திண்டாடுமாம் போல போல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே, ஆஹா, 3 வேத விஷயம் கற்றுக்கிட்டோம், 4வது ஏதாவது ஒரு வேத விஷயம் கற்றுக்கிட்டா நம்ம அம்மா சொன்னது போல் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி மெதுவாக போனால் அந்த இடத்துல ஒரு நரியை பார்த்தான். நரியும் அவனை பார்த்து, எங்கே போகிறேன்னு கேட்டுது. இவனும், நான் வேத விஷயம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், ஆளை பார்த்தால் நரி வாலை குழைத்து ஓடுமாம் போல போல அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் அதை ஞாபகமாக கேட்டுக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப நிம்மதியாயிடுச்சு. ஆஹா, 4 வேத விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோமே அப்படின்னு நினச்சான். இனிமே நம்ம ஊர் திரும்ப வேண்டிதான். நம்ம அம்மா சொல்லி அனுப்பினாங்க, வேதம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது, இருந்தாலும் 4 வேத விஷயத்தை கற்றுக்கிட்டோம் பாரு அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தோட ஊர் திரும்பிக்கிட்டு இருந்தான். அவன் வர்ற வழியில் இருட்டி போச்சு. இருட்டி போனதுனால தன்னோட ஊருக்கு நேராக போக முடியல. அதனால் ஒரு செல்வந்தரோட வீட்டு வாசலில் திண்ணையில் அவன் படுத்துக்க முடிவு பண்ணான். அங்கே படுத்துக்கிட்டு இருந்தான். படுத்துக்கிட்டு இருந்தவன் விடியற் காத்தால 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்தவுடனே எழுந்துக்கிட்டான்.
ஐயோ இவ்வளவு நேரம் தூங்கினோமே, இந்த 4 வேத விஷயமும் நமக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினைவுபடுத்தி சொல்லலான்னு முடிவு பண்ணி உரத்த குரல்ல நெட்டை பனை மரம் நிற்குமாம் போல போல அப்படின்னு சொன்னான். இந்த நேரத்தில் அந்த செல்வந்தர் வீட்டில் திருடர்கள் 4-5 பேர் திருடத்துக்காக வந்திருந்தாங்க. இவன் சத்தம் போட்டு சொல்றத கேட்ட உடனே அந்த திருடர்களுக்கெல்லாம் பயமா போயிடுச்சு. ஓ, இவன் நம்மளைத்தான் சூசகமா நெட்ட பனைமரம் நிற்குது அப்படின்னு சொல்றான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சாங்க. உடனே இவனும் அடுத்ததை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பெருச்சாளி மண்ணை குடையுமாம் போல போல அப்படின்னு சொல்ல, அதையும் கேட்டுட்டு ஐயோ இந்த பணக்காரர் வீட்டு சுவத்துல ஓட்டையை போட்டு நாம உள்ள வரோம் அப்படிங்கிறதான் இவன் சூசகமா இப்படி சொல்றான் போல இருக்கு அப்படின்னு திருடர்கள் நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு திருன்னு முழிச்சாங்களா. முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவன் 3வது வேத வாக்கியத்தை சொல்ல ஆரம்பிச்சான். நடுக்குளத்திலே கோரை புல் தத்தளிக்குமாம் போல போல அப்படின்னு சொன்னவங்களே இவங்களுக்கு தீர்மானமே ஆயிடுச்சு. ஐயோ நாம இவன் சூசகமா சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு திருன்னு முழிக்கிறது கூட அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. இவன் பெரிய மந்திரவாதியா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள விடிய கார்த்தால 3 மணிக்கு யாரோ சத்தமா இந்த மாதிரி பேசுறத கேட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வந்து என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவன் 4வது சொன்னான். ஆளை பார்த்தால் நரி வாளை குழைத்து கொண்டு ஓடுமாம் போல போல அப்படின்னு சொன்ன கேட்ட திருடங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளைத்தான் நரி அப்படின்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்த அந்த வீட்டோட சொந்தக்காரங்களும் அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் திருடர்களையும் துரத்த ஆரம்பிச்சாங்க. துரத்தி பிடிச்ச பிறகு இவனை வந்து பார்த்தாங்க. இவன் ஏதோ தந்திரமும் மந்திரமும் தெரிஞ்ச மந்திரவாதின்னு நினச்சி வந்த திருடர்களை அழகாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் சூசகமாக சொல்லி முடிச்சிட்டான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இவனுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்தாங்க. அந்த பரிசு பொருளோட ஊருக்கு வந்து அவள் அம்மா கிட்ட கொடுத்தாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பெரியவங்க சொன்னதை அப்படியே கேட்டு நம்பிக்கையோடு நடக்கிறதுனால என்னதான் நடந்தாலும் அது கடைசியில் நன்மையில் தான் முடியுங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் நம்ம வீட்டில் பெரியவர்களோ பெற்றோர்களோ நம்ம ஆசிரியர்களோ நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்வாதம் பேசாமல் எதிர்கேள்வி கேட்காம அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சால் நிச்சயமாக நமக்கு நன்மை தான் ஏற்படும். அதனால் என்றைக்குமே நாம் பெற்றோர்களையோ பெரியோர்களையோ எதிர்த்து பேசியோ கேள்வி கேட்டோ செய்யக்கூடாது. சரிதானா?